தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பேச போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா இந்த சப்ஜெக்டை ஒரு தடவை கேட்டுட்டு பிறகு உங்கள் ஜாதகத்தை வச்சு இன்னொரு தடவை கூட பாருங்கள். உங்களுக்கே பல விடைகள் உங்களுக்கு புரிய வரும். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸை என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு முடிச்சு வைப்பாங்க. முடிச்சு வைக்கிறதுனா என்ன? சரி, ஒன்று அந்த சம்மந்தப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்க வாபஸ் வாங்கிடுவாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு பிறகு அதை வாதாட முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சு வைப்பாங்க. இப்படி தான் நடக்கும். அப்போ பரஸ்பரம் சரி இதுக்கு பிறகு இது ஒன்று வேணால் நம்ம சமாதானமாகிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் முடிச்சு வைக்கிறது. இந்த முடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏன் வாபஸ் வாங்குறாங்கன்னா, ஒன்று அவங்க தவறை உணர்ந்திருப்பார்கள். சரி, நம்ம எப்படி இனிமேல் நம்ம நடந்துக்கணும், நம்ம மேலே சில தப்பு இருக்குது, அதனால தான் இது நடந்துருச்சு, இனிமேல் நம்ம இந்த தப்பை இல்லாமல் இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு இப்படி அவங்க குற்றத்தை ஒன்று ஒத்துக்கணும். இல்லை தான் மேலே ஒரு தவறு இருக்குன்னு தெரிஞ்சு அதை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் வாபஸ் வாங்குவாங்க. அப்போ தான் இது முடிச்சு வைக்கப்படும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. தர்மசாஸ்திரப்படி ஒரு தவறை ஒரு மனிதன் முதல்ல ஒத்துக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு தெரியாமல் ஒரு தப்பு நடக்க போகிறதில்ல. சார், என் மேலே அபாண்டமாக ஒருத்தவங்க பழி சுமத்திட்டாங்க சார் அப்படின்வாங்க. அபாண்டமாக என்னை தப்பு நமக்கே தெரியும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா தப்பு பண்ணலையான்னு. நம்ம ஏதாவது ஒரு ஹிண்ட்டு நம்ம இருந்திருந்ததுன்னா அவன் 2 ஆக்குவான் 3 ஆக்குவான், அது அவனுடைய வேலை. ஆனால் அந்த ஒன்று இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சது யார்? ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் விட்டுருந்தோம்னா அவன் 2 ஆக்க முடியாது 3 ஆக்க முடியாது. அப்போ 3 ஆக்குறான் 2 ஆக்குறான்னா நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு தப்பு வாழ்க்கையில் நடக்குதுன்னா நமக்கே அது முன்னாடி தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம லைஃப் என்ன ஆகுதுன்னா நிறைய இடங்களில் செட்டில் ஆக முடியல. நம்ம லைஃப்பில் நாம் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. நம்ம ரொம்ப கைகூடி வரக்கூடிய திட்டங்கள்லாம் பலகீனமாகி நின்று போயிடுது. ஒரு நல்ல போஸ்டிங்கிலே உட்காந்துருக்கோம்னா அந்த போஸ்டிங்கில் ரொம்ப நாள் தொடர முடியல. சில பேருக்கு விதுக்குன்னு இருக்கும், எப்போ இந்த போஸ்ட் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு. சில பேர் சம்பாதிக்கலான்னு யோசனை வரும், எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, ஆனால் சம்பாதிக்க முடியாது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு நல்ல யோகங்கள் அந்த சம்பாதிச்சு விட்டுடுவோம், யாருக்கும் தெரியாமல் விட்டுடுவோம். அது எவனுக்காக தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடுமேன்னு நம்ம தெரியாமல் வச்சுப்போம். கடைசியில் போனதுக்கு பிறகு அவன்கிட்ட சொல்ல முடியாது. அப்போது ஒரு லைஃப்பில் செட்டில் ஆக முடியல, ஃபேமிலியில் செட்டில் ஆக முடியல, வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியல, கௌரவமாக ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தகுதியை உயர்த்திக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? சில பேர் உயர்த்திக்கிட்டே வராங்களே, அதுக்கு என்ன காரணம்? இப்போ 2 பற்றி தான் நம்ம அலசி ஆராய போகிறோம். இது ஒரு உண்மையான சப்ஜெக்டு, முக்கியமான சப்ஜெக்டு. உங்கள் ஜாதகத்தை வைத்து தான் இந்த சப்ஜெக்ட் பேச போகிறேன். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட முறையில் விவரிக்க போகிறோம். அதுக்கு முன்னதாக இந்த பிளானட் பொசிஷனை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்குள்ளே வரேன். இப்போது உங்களுக்கு லக்னம் நல்லா இருக்கணும். லக்னம் நல்லா இருந்தது, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது யார் யார் செட்டில் ஆகுவாங்க? யார் செட்டில் ஆகுவாங்க? ஐ எம் செட்டில்டு சார், ஐ எம் அன்செட்டில்டு சார். நமக்குள்ளே நமக்கு அந்த கேள்விக்கு பதில் நமக்கு மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய நடிச்சுக்கிட்டே இருப்போம். செட்டில்னால் எப்படி? ஒருத்தன் செட்டில் ஆகிட்டான் சார், நான் மட்டும் செட்டில் ஆகலை சார். ஒருத்தன் என்னோட படித்தவன் நல்லா வந்துட்டான், நான் மட்டும் முன்னேறவே முடியல. என்ன காரணம்? ஃபஸ்ட்டு என்னென்னா அவனுக்கு லக்னம்
செட்டில் ஆனவனுக்கு லக்னம் நல்லா இருக்கும். லக்னத்துக்குரியவன் உச்சம் ஆட்சி நட்பு பெற்றிருந்தால் அவன் வாழ்க்கை நிலை பெறும். 2ஆம் பாவம் சொல்லுவாங்க. பாவம் இல்லை, பாவம். பாவம்ங்கிறது வேற, பாவம்ங்கிறது வேற. 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா செல்வம், குடும்பத்தை குறிக்கும். இதில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் இருந்தால் அவனும் வெற்றி பெறுவான், செல்வம் நிறைய கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். 4ஆம் பாவம் ஒருத்தனுக்கு சொந்த வீடு, மன நிம்மதி கிடைக்கணும்னா, அவனுக்கு மன அமைதி கிடைக்கணும்னா 4ஆம் பாவத்துக்குரிய கிரகங்கள் இருக்கணும். 7ஆம் பாவம் தான் ரொம்ப முக்கியம். கூட்டாளிகள், கல்யாண வாழ்க்கை. சில பேர் கல்யாணமே நடக்காது, சில பேர் கல்யாணம் நடந்து கஷ்டப்படுவான், சில பேருக்கு கல்யாணம் கூட்டாளிகள் அமைய மாட்டாங்க. அப்படி இதெல்லாம் சரியாக அமைஞ்சால் தான் நமக்கு குடும்ப வாழ்க்கை நிலை பெறும். அப்போ 7ஆம் பாவம் ரொம்ப பார்த்துக்கணும். அடுத்த 10ஆம் பாவம் நம்ம பார்க்க வேண்டிய பாவம் லக்னம், 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் தொழில் சம்பந்தப்பட்டது. இதில் சூரியன், சனி, புதன் இவங்கெல்லாம் வலிமை பெற்றிருந்தால் ரொம்ப நன்மை. அவங்க ரொம்ப பொசிஷன் வலிமையாக இருக்கணும். அடுத்த 11ஆம் பாவம் லாபத்தை நோக்கியது. இது இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் குரு வலிமை பெறணும், சனி வலிமை பெறணும். இப்படி இருந்ததுன்னா அந்த ஜாதகம் செட்டில்டு, நிரந்தரமான நல்ல பலனை பார்க்க முடியும். இந்த அன்செட்டில்டு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். லக்னாதிபதி, நல்ல கவனிங்க, லக்னத்துக்கு அதிபதி 6, 8, 12 அந்த பாவங்களில் பலவீனமாக இருந்தால் அவங்க அன்செட்டில்டு தான். அதுக்கு சில மாற்று முறைகளை கையாண்டால் தான் செட்டில் ஆக முடியும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனடியாக அது மாற்று முறைகளுக்கு என்னன்றதை ஜோதிட ரீதியாக உள்ளே போங்க, அப்போ தான் கண்டுபிடிக்கலாம். 10ஆம் பாவம் அதோட அதிபதி இந்த ராகு, கேது, சனி, செவ்வாயோடு தொடர்பு கொண்டாலோ பார்த்தாலோ சேர்ந்தாலோ அவங்களுக்கு பிஸ்னஸ் லாபம் கிடையாது. வேலையில் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொழில் ஒன்றா இருக்க முடியாது, தொழில் மாறிக்கிட்டே இருக்கும், வேலை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா, 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்ட லக்னத்துக்கு 2ஆம் பாவம் பணம் தங்காது. 4ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இடம் மாறிக்கிட்டே இருக்கணும், ஒரு நிரந்தர பிளேஸ்மெண்ட் இருக்காது. 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டா இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது, கூட்டாளிகளோடு பிரச்சனை ஏற்படும், கூட்டாளிகளால் பிரச்சனை ஏற்படும். 8ஆம் பாவம் வலுப்பெற்று சுப பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா எதிர் மாற்றங்கள் தான் நிறைய நடக்கும். முதல்ல நல்லது நடக்கிற மாதிரி நடந்து கவுத்து விட்டு போயிடும். அதாவது ஏற்றம் இறக்கம். இதை விட ரொம்ப முக்கியம் 12ஆம் பாவம் அதிகமாக செயல்பட்டதுன்னா அவங்களுக்கு அலைச்சல், செலவு, வெளிநாடு போயும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் ஜோதிடத்தில் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும், அது வரை மீனம் வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி உங்கள் ராசியில் நான் உங்களுக்கு நீங்கள் செட்டில் ஆகணும்னா உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்கணும், அன்செட்டில் ஆகிறதுக்கு எப்படி இந்த கிரகங்கள் இருக்குங்கிறத பற்றி தெளிவுபடுத்த போகிறேன். வாங்க உள்ளே போவோம். வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்கள், பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு நான் பலன் சொல்கிற போது நான் தெய்வத்தை நான் ரொம்ப எனக்கு தெய்வத்து மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு. இந்த மகர ராசிக்காரவங்களுக்கு பலன் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படின்னா சில நிலைகளில் அவங்க தன்னை மற்றவர்களுக்கு முன்னாடி நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பை இறைவன் கொடுப்பான். அதாவது குணத்தில் அந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னுவாங்க. அது மாதிரி எவ்வளோ வளர்ந்தாலும் மற்றவர்களை ஏற்றிவிடக்கூடிய ஆசை உள்ளவர்கள் மகர ராசிக்காரர்கள். தன்னுடைய எதிரிக்கே ஒரு கஷ்டம்னாலும் உடனே வருத்தப்படக்கூடியவர்கள். அதே மாதிரி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள், மதிப்பை அளந்து கொடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இப்படி பல எண்ணங்களில் அடிப்படைகளில் நல்ல முன்னேற்றங்களை மனசார நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர். இந்த மனசு தான் சொல்லுவாங்க எல்லாருக்கும், இந்த மனசு எல்லாருக்கும் வராது. அப்படிப்பட்ட மனம் கொண்டவர்கள் இவர்கள் ஏன் செட்டில் ஆக முடியலை? செட்டில் ஆக முடியாத காரணங்கள், இந்த ஜாதகம் என்ன கிரகங்கள் சாதகம் இல்லாததுனால செட்டில் ஆகாமல் இருக்காங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சனி ஆட்சி வீடு. சனி பலம் இழந்திருந்தால், உங்களுக்கு சனி சாதகம் இல்லாமல் இருந்தால் நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் ரொம்ப டிலேவாகும். எல்லாரும் நமக்கு கீழே உள்ளவன் எல்லாம் மேலே 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 போயிட்டே இருப்பான்.
நம்ம மட்டும் மேலே போக முடியாது. இந்த சனி சாதகம் இல்லைன்னா. அதே மாதிரி குரு பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களாலையும் டவுன் ஆகும். ஏன்னா சனி சாதகம் இல்லைன்னா காலத்தை விட்டுடுவோம், நேரத்தில் செய்ய வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு பிறகு நேரம் முடிஞ்ச பிறகு ஐயோ செய்யலையேன்னு ஞாபகம் வரும். ஞாபக மறதி மகரத்துக்கு அதிகமாக வந்துடும். யாராவது ஒரு ஃபோன் போட்டு எழுப்பிக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு இந்த நேரம் வேலை இருக்குது, இந்த நேரம் இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு குருவுக்கு பயந்தோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கு பயந்தோ அறிந்தவர்களுக்கு பயந்தோ இல்லை அறிந்தவர்கள் மேலே வைக்கிற மரியாதையின் அடிப்படையில் மற்றவர்களுக்காக நம்ம அந்த காலத்தை வேலை செய்யணுமே தவிர நமக்காக அந்த வேலையை செய்ய மாட்டோம். நம்ம வீட்டு வேலையை சுத்தமாக மறந்துடுவாங்க மகர ராசிக்காரங்க. வீட்டு வேலைகள் வெளி வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வீட்டு வேலைகள் மறந்துடுவோம். அதேமாதிரி குரு பாதிக்கப்பட்டு இருந்தால் நம்ம நல்ல குருமார்கள் மேலே மதிப்பு வச்சுருப்போம். ஆனால் அந்த குருமார்கள் எல்லாருமே மரியாதையை மட்டும் விரும்புறதில்லை, அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது தான் மகர ராசி உயர்வுக்கு வராங்க. அது தெரிஞ்சிக்காத வரைக்கும் செட்டில் ஆக முடியாது. புரியுதுங்களா? இப்போ குருவை போய் காலில் நமஸ்காரம் பண்ணுறோம், குருவுக்கு அது போதும் நாம் நினைப்போம். குரு நினைப்பார் இவன் தான் வளர்ந்துட்டானேன்னு நமஸ்காரம் மட்டும் போகிறான், ஒரு தட்சணை வச்சுட்டு போகிறது இல்லையோ அப்படின்னு நினைனா. அப்போ தட்சணை வச்சாதான் குருவுக்கு சிறப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? குருவுக்கு நமக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, குருவுக்கு விருப்பம் தட்சணைன்னா குருவுக்கு தட்சணை கொடுக்கணும். அதேமாரி 10ஆம் பாவம், இந்த 10ஆம் பாவம் உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா சிக்கலை உண்டாக்கும், குடும்பத்தில் சிக்கலை உண்டாக்கும், பதவியில் சிக்கலை உண்டாக்கும். நமக்கு லாபம் எப்போ வருதுன்னு மற்றவெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். நமக்கே தெரியாது லாபம் என்றைக்கு வருது எவ்வளோ வருதுன்னு. மற்றவெல்லாம் கரெக்டாக கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பான், அவருக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்கு இவ்வளோ இது வந்திருக்குன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு மற்றும் கேது சாதகமாக இருக்கணும். இந்த ராகு சரியாக இல்லைன்னா மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். கேது சாதகமாக இல்லைன்னா குடும்பத்தில் இருந்து ஒரு பிரிவை ஏற்படுத்துவார். எப்பயுமே மகர ராசிக்கு குடும்ப வாழ்க்கைக்கு கொஞ்சம் தூரம். ஆண் பெண் 2 பேர் நீங்கள் யார் மகர ராசியாக இருந்தாலும் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ தான் கணவன் மனைவி கிட்ட எவ்வளோ தான் அன்னோன்யமாக இருந்தாலும் மனைவி உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அதேமாரி மனைவி எவ்வளோ தான் கணவன் மீது பாசமாக அன்பாக இருந்தாலும் கணவன் இடம் கொடுக்க மாட்டார். ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு விளக்கல் இருக்கும். அப்போ மகர ராசிக்காரவங்க நிறைய நேரம் அழுகை வேண்டியதாக இருக்கும், தனிமையை நோக்க வேண்டியதாக இருக்கும். நான் சிவனேன்னு இந்த குடும்ப வாழ்க்கையில் பேருக்கு தான் இருக்கிறேங்கிறத பல பேர் சொல்லுவாங்க, ஆனால் வெளியில் சொல்லிக்க முடியாது. உள்ளுக்குள்ளே மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், விடை அவர்களுக்கு மட்டும் தெரிஞ்சது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் சாதகமாக இல்லைன்னா மன அழுத்தத்தை கொடுப்பார். நிறைய நேரம் மகர ராசிக்காரவங்களுக்கு மன அழுத்தம் டிப்ரெஷன் அதிகமாகிடும். இந்த செவ்வாய் சாதகமாக இல்லைன்னா அவசர புத்தி, எல்லாத்துலேயும் அவசரமாக மாட்டிப்பாங்க. எதையுமே ஒரு ரெடி பண்ணிட்டு கிளம்ப மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்களை நம்பி ரெடி பண்ணுறேன்ற பேரில் கிளம்புவாங்க, அவன் எதையுமே ரெடி பண்ண மாட்டான். அதனால என்னென்னா மகர ராசிக்காரவங்க பெரும்பகுதி வெளியில் போயிட்டு தான் ஆஹா இதை மறந்துட்டேனே அதை மறந்துட்டேனே, என்னடா இது இவனை நம்பினதுனால எனக்கு இது நடக்காமல் போயிட்டு அப்படின்னு மகர ராசிக்காரவங்க சொல்லுவாங்க. இந்த புதன் பலம் இழந்துட்டார், 2ஆம் பாவம் பாதிப்பு அடைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு சாதகமே இல்லை. 2ஆம் பாவம் பாதிப்பு அடையக்கூடாது, புதன் பாதிப்பு அடையக்கூடாது, பலம் இழக்கக்கூடாது. அப்படின்னா என்னென்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி எடுத்து ஒன்று பண்ணியிருப்போம், நம்மளை வச்சு இதை ஒரு தெருவில் இருக்கோம்னு வச்சுங்களேன். இந்த தெருவில் பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்காது. இந்த கரண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மின்கம்பம் எழுதி கொடுப்பாங்க, இவங்க வீட்டில் கரண்ட்டு எடுத்துருவாங்க. இந்த மரம் ஒரு தூரத்துலேருந்து வரும், அப்போ ஒரு மரம் ஒன்று எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு எழுதி கொடுப்பாங்க. எலக்ட்ரிக் பில்லுக்கு எழுதி கொடுத்து மரம் நடுவாங்க. இந்த மரம் நட்ட பிறகு எல்லோரும் அந்த மரத்துலேருந்து கரண்ட் எடுத்துப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுமாரி தான் மகர ராசிக்காரவங்க ஒன்று ஆரம்பித்து வச்சாங்கன்னா அதுலேருந்து எல்லோரும் லாபம் பெற்றுருவாங்க. ஆனால் மகர ராசிக்காரவங்க மட்டும் லாபம் பெற முடியாது. அந்த லாபம் இவங்களால தான் அது நடந்திருக்கும் எல்லாருக்கும். இவங்க அது மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இவங்க தான் அதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறதுங்கிறதே மகரம் மட்டும்தான். அதனால் மகர ராசிக்காரவங்க என்றைக்கும் பிள்ளையார் சொல்லி போடக்கூடியவர்கள். இவங்களுக்கு எதெல்லாம் தாமதமாக இருக்கும், எப்போல்லாம் லைஃப் தாமதமாக இருக்கும்னா செவ்வாய் திசை நடக்கும்போது தாமதமாகிடுவாங்க, சனி திசை நடக்கும்போது தாமதமாகிடுவாங்க. இந்த சனி திசை செவ்வாய் திசை இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய தாமதத்தை கொடுத்துரும். செவ்வாய் தசை சனி தசை நடக்கும்போது ரொம்ப பொறுமை வேணும். சூரிய தசை சுத்தமாக ஒத்து வராது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குரு தசை சுத்தமாக ஒத்து வராது. ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்றவன் தசை நடக்கும்போது எல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும், நம்ம ஓடணும் அந்த அளவுக்கு. இப்போ ஃபாஸ்ட்டாக நடக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம ஓடினா தானே அது லாபம்.
இல்லைன்னா அது லாபம் அடைய முடியாது. அதேமாதிரி குரு தசை நமக்கு அதுங்க நீசம். அதனால் அந்த நேரத்தில் குரு தசை நடக்கும்போது யாரையும் நம்பி ஒரு காரியத்தை நடக்க முடியாது. நம்மளே களத்தில் இறங்கினா தான் நமக்கு லாபம். அதுமாரி பார்த்திங்கன்னா பொறுமை ரொம்ப தேவை சகோதரர்களே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. அதனால தான் ரொம்ப தாமதப்படுத்தும். உங்களுக்கு தாமதப்படுத்துறது சனி தசை, குரு தசை மிகவும் தாமதப்படுத்தும். செவ்வாய் தசை அவசரப்படுத்தும். இப்போ இந்த 3 அதுமாரி சூரிய தசை நம்மளோட தேவையில்லாமல் பேர்களை மைனஸ் ஆகும். தேவையில்லாமல் பேர்களை மைனஸ் ஆகும். அந்த இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மகர ராசிக்காரர்கள். அப்போ தான் மகர ராசிக்கு ஒரு பலம். அப்போ தான் அவங்களுக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் விலகும். இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ செட்டில் ஆகிறதுக்கு என்னங்க வழி அப்படின்னா, சனி உங்களுக்கு வலிமையாக இருந்தால் லாபத்தை உண்டாக்குவார். சனி வலிமையாக ஒரு ஃப்ரேம் உருவாகும். இந்த ஒரு கட்டட அமைச்சங்கள் இப்படி வந்துன்னா கட்டடங்களே உருவாகும். சனி உங்களுக்கு ஃப்ரேமை உருவாக்குவார். நமக்குன்னு ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேமை கண்டிப்பாக உருவாக்குவார் சனி உங்களுக்கு வலிமையாக இருந்தார். அதுமாரி குரு நல்ல பார்வை பெற்றிருந்தார்னா மகர ராசிக்காரவங்களுக்கு குருமார்களால் உதவி கிடைக்கும், நண்பர்களால் உதவி கிடைக்கும். பூட்டை சாவியை தொலைச்சிடுவோம், திடீர்னு பூட்டு கிடைக்கும். எப்போ? குரு பார்வை கிடைக்கும்போது. 10ஆம் பாவம் 11ஆம் பாவம் பலம் பெற்றிருந்தால் நீங்கள் ராஜாவாக இருக்கலாம். திடீர் சக்ஸஸ். 30 வயசுக்கு பிறகு அபிவிருதமான யோகங்கள்லாம் ஏற்படும். எதிர்பார்க்காத லாபங்கள்லாம் ஏற்படும். அதுமாதிரி செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருந்தார்னா நீங்கள் சொல்கிறத இன்னொருத்தன் கட்டுப்படுவான். நீங்கள் சொல்கிறத இன்னொருத்தன் கட்டுப்படுவான். புதன் உங்களுக்கு பலம் பெற்று, சந்திரன் உங்களுக்கு பலம் பெற்றிருந்தார்னா உங்களுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படும். யாருக்குமே முடியாது. அதாவது எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிப்பீங்க, எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாகிடுவீங்க. எப்படி ஆனார்? இவ்வளோ நாள் சிரிச்சுட்டு இருந்தார், டக்குன்னு அமைதியாகிட்டார் அப்படின்வாங்க. அதுதான் இந்த சந்திரன், இந்த புதன். அதுமாதிரி குரு தசை உங்களுக்கு என்ன பண்ணும்? ரொம்ப பொறுமையை கொடுக்கும். பொறுமையாக பொதுவாக மகர ராசிக்காரங்க ரொம்ப ஸ்லோவாக முன்னேற்றங்கள் அடையும். தொடர்ந்து உழைக்க வேண்டியது இருக்கும். மற்றவங்கெல்லாம் ஓப்பி அடிப்பாங்க. ஆனால் மகர ராசிக்காரவங்க தொடர்ந்து உழைக்கணும். இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் எப்படி தெரியுமா? உழைப்பினால் வரும், உங்கள் திறமையினால் வரும். இதுதான் மகர ராசிக்கு. அதனால தான் இந்த செட்டில் ஆகிறதுக்கு வழி உங்கள் திறமை தான். நீங்கள் ஒரு பிஸ்னஸில் பண்ணுறீங்க, ஒரு வேலை பார்க்குறீங்க, அதை தொடர்ந்து செய்யணும். உங்களுடைய என்ன உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, திறமை இருக்கும் இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும்ல, அதை நீங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போனால் மட்டும்தான் மகர ராசி சக்ஸஸ் ஆக முடியும். இப்படி மகர ராசி சீக்கிரமாக செட்டில் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த செட்டில் ஆனதை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லித்தரேன். செட்டில் ஆகிறதுக்கு சனிக்கிழமை சனி பகவானுக்கு மகர ராசிக்காரர்கள் எல் தீபம் போடுங்க. மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை எல் தீபம் போடுங்க. கருப்பு எள்ளுன்னு சொல்லுவாங்க, அது முடிஞ்சால் தானம் கொடுங்க. பிராமணர்களுக்கு தானம் கொடுங்க. அதுவும் அமாவாசையில் அவங்களுக்கு தானம் கொடுங்க. அமாவாசையில் தானம் கொடுங்க. அதுமாரி சனிக்கிழமையில் இந்த மகர ராசிக்காரர்கள் டவுனாக இருக்கீங்க, உங்களுக்கு செட்டில் லைஃப் வேணும் அப்படின்னு கேட்டால் சனிக்கிழமையில் சனீஸ்வரனுக்கு நல்ல குளிரை நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்து கருப்பு எள் தானம் சிவாச்சாரியர்களுக்கு கொடுத்துட்டு, அதே மாதிரி கருப்பு எள்ளில் தீபம் போடுவது நல்லது. எள் தீபம் ஏற்ற மகர ராசிக்காரவங்க சீக்கிரம் செட்டில் ஆவீங்க, நம்புங்க. அதே மாதிரி நீங்கள் இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு முதியோர்கள், நல்ல ஞாபகம் வச்சுங்க, முதியோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க, உடலில் சில அங்கங்கள் சாதகம் இல்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி பண்ண வேண்டும். கடின உழைப்பு தொடருங்க. காயத்ரி ஜபம், சனியோடைய காயத்ரி ஜபத்தை தொடருங்க, தொடர்ந்து சொல்லுங்கள். காகத்வசாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதகா சொல்லிகிட்டே வாங்க. நிச்சயமாக அந்த சனி பகவான் உங்களுக்கு பெரிய அபிவிரதமான வளர்ச்சியை கொடுப்பார், நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். நீங்கள் சிவனடியார்கள், சிவனை பூஜை செய்பவர்கள், பட்டாச்சாரியார்கள், விஷ்ணுவை பூஜை செய்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம், நல்லது நிச்சயமாக நடக்கும். விரைவில் செட்டில் ஆக முடியும். வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். உறவுகளே, நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
இதில் இப்போ முக்கியமாக 3 பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். நீங்கள் செட்டில் ஆகிறதுக்காக, உங்கள் லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணுன்னா இதை மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. இந்த பரிகாரம்தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக, இது சக்தி வாய்ந்த பரிகாரம். இதை செஞ்சு பாருங்கள், நீங்கள் செட்டில் ஆவீங்க. வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு பாதையை கண்டிப்பாக உங்களால் பெற முடியும். ஒரு அரியாசனத்தை நீங்கள் பெற முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லாருமே ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அல்லது இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலி செய்து அன்னதானம் பண்ணுறது நல்லது. அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. யாரும் அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. இயன்ற அளவு இந்த நினைவு அஞ்சலியிலாவது பெரிய முன்னோர்களோட நினைவு அஞ்சலிகளில் அன்னதானம் செய்யுங்க, மறந்துடாதீங்க, செய்யுங்க. அதுமாரி ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிவன் கோயில், விஷ்ணு பெருமாள் கோவில், அம்மன் கோவில், அடுத்து முருகன் ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். 2 நெய் தீபம். சிவாலயத்தில் 2 தீபம், விஷ்ணு ஆலயத்தில் 2 தீபம், அம்மன் ஆலயத்தில் 2 தீபம், முருகன் ஆலயத்தில் 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். மாதம் ஒரு முறையாவது அன்னதானம், அப்படி இல்லைன்னா கல்விக்கு உதவி. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் நவக்கிரக வழிபாடு இதை அவசியம் செய்யுங்க. மாதத்தில் ஒரு நாள் நவக்கிரகத்துக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கலாம், இல்லை வழிபாடு செய்யுங்க. எந்த நாளில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட எடுத்துங்க. சூரியனுக்கு பிரதானமாக இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. ஆனால் அன்னதானம், கல்விக்கு உதவி கண்டிப்பாக செய்யுங்க. இது சக்தி வாய்ந்த விஷயம். நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு ஒரு தசாபுத்தி, அந்தரம், கோச்சாரம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நிச்சயமாக செட்டில் ஆகிறது உறுதி. நம்ம எல்லோரும் ஒரு செட்டில்மெண்ட் லைஃபுக்குள்ளே வரப்போகிறோம். ஆல் த பெஸ்ட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் செட்டில் ஆகிறத நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நம்ம மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.